ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். மன்னர் ராயர் ராயப்பு ஜோசப் தண்டிக்கப்பட வேண்டும். இது ஜாதிக ஹெலோருமைய பகிரங்கமாக விடுக்கும் வேண்டுகோள். நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் ராயப்பு ஜோசப்பிற்கு இடமளிக்க முடியாது என விமல் வீரவங்சமும் எச்சரிக்கிறார். வணக்கம் நேயர்களே, இன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மன்னார் ஆயர் உட்பட 31 கத்தோலிக்க மதகுருமார் ஜெனீவாவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தனர். இந்த நிலையில் இதற்கு ஆளும் தரப்பின் பங்காளி கட்சிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. குறிப்பாக ஜாதிக ஹெலோருமைய மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப்பை நீதிமன்றத்தில் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. இதனை தவிர இவ்வாறான தேச துரோக நடவடிக்கைகளுக்கு எதிராக தேசப்பற்றுள்ள மக்கள் வீதியில் இறங்குவதற்கான காலம் வந்துள்ளதாகவும் அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எந்த வகையிலும் இடமளிக்க முடியாது என அமைச்சர் விமல் வீரவங்சமும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வெளிவந்துள்ள நாளிதழ்களை எடுத்துக்கொண்டால் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரின் நகர்வுகள் மற்றும் அதனால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்த செய்திகள் முக்கியமாக வெளிவந்துள்ளன. நாம் இன்றைய தினமும் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: ஜெனீவா பிரேரணை விவகாரம் தொடர்பில் இந்திய பிரதமருக்கு சம்பந்தன் கடிதம், தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்குமாறு வலியுறுத்தல் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ள பிரேரணை விவகாரத்தில் இந்தியா ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என கோரி இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் அமெரிக்காவினால் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படும் இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு மேற்கு நாடுகள் உட்பட பல நாடுகள் ஆதரவு வழங்க முன்வந்துள்ள நிலையில் இந்தியா இலங்கை விவகாரத்தில் மௌனம் சாதித்து வருகிறது. இந்த நிலையிலே கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் கடிதம் எழுதியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் தமிழ் கூட்டமைப்பின் முடிவில் வெளிச்சக்திகளின் ஆதிக்கம் முடிவெடுக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது என்கிறார் சிவாஜிலிங்கம் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஜெனீவா செல்வதில்லை என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவில் வெளிநாட்டு சக்திகளின் ஆதிக்கம் இருக்கிறது. ஒற்றுமையின் பெயரால் சுயநல சந்தர்ப்பவாத அரசியலை முன்னெடுத்து நிற்கும் கூட்டமைப்பின் சில பெரும் தலைவர்களுக்கு கூட்டமைப்பின் ஏனைய எம்பிக்களும் துணை இருப்பது மிகவும் வேதனைக்குரியது என்று டெலவின் அரசியல் தலைவரும் முன்னாள் எம்பியுமான MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எதிர்காலம் தொடர்பில் விரைந்து முடிவெடுக்க வேண்டிய தேவை இப்பொழுது எங்கள் அனைவர் முன்னாலும் உள்ளது எனவும் எம் இனத்தின் நலன்களின் பெயரால் அரங்கேறிக் கொண்டிருக்கும் துரோக நாடகங்களை நாம் கைகட்டி பார்த்து கொண்டிருக்க கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தமிழ் கூட்டமைப்பினரை பிளவுபடுத்தி உறுப்பினர்களை உள்வாங்க அரசு முயற்சி, நாட்டுக்கு பேராபத்து என்கிறது தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிளவுபடுத்தி அதன் உறுப்பினர்களை உள்வாங்க அரசாங்கம் கடுமையாக முயற்சித்து வருகிறது. இந்த நிலையானது அரசியலுக்கு சாதகமாக அமைந்தாலும் நாட்டிற்கு பேராபத்தாகவே அமையும் என்று தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் கலாநிதி குணதாச அமரசேகர் தெரிவித்தார். ஜெனீவா சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் தவறான வியூகங்களை வகுத்து வருகிறது. இலங்கைக்கு எதிரான சர்வதேசத்தின் குற்றச்சாட்டுகளில் இருந்து மீள கூட்டமைப்பினரின் உதவியை நாட நினைப்பது கோழியை பாதுகாக்க நரியிடம் கொடுப்பதை போன்ற விடயமாகும் என குணதாச அமரசேகர் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் இலங்கையில் மனித உரிமை காவலர்களுக்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தல் நிலவுகிறது. ஐநா மனித உரிமை பேரவையின் சிறப்பு அறிக்கையாளர் மார்கரெட் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கையில் மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தல் நிலவி வருவதாக ஐநா மனித உரிமை பேரவையின் சிறப்பு அறிக்கையாளர் மார்கரெட் செக்கியா தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை பேரவையில் சிறப்பு அறிக்கை சமர்ப்பித்து நேற்று முன்தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் நடைபயணம் மேற்கொண்ட தமிழர்கள் நவநீதன் பிள்ளையிடம் மகாராஜர் கையளிப்பு என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. ஐநா சபையிடம் உள்ள தமிழர்களுக்கு நீதி கேட்பதற்காக நீதிக்கான நடைபயணம் மேற்கொண்ட புலம்பெயர் தமிழர்களின் பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதன் பிள்ளையை சந்தித்து 5 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். ஜெனீவா ரயில் நிலையத்தில்
தொடர்ந்து பேரணியாக சென்ற இவர்கள் நவநீதன் பிள்ளையை சந்தித்து தாம் நடைபயணம் மேற்கொண்டு வந்த நோக்கத்தை எடுத்து கூறி 5 அம்ச கோரிக்கையை அடங்கிய மகஜரை கையளித்துள்ளனர் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, வெஸ்ட் சீக்கிங் regime change in SL envoy notes that lot of work remains to be done to consolidate position at UNHRC என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை மாத்திரமே மேற்குலக நாடுகள் விரும்புகின்றன. ஐநா இதைவிட பொறுப்புள்ள மேலும் பல நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என தமரா குணநாயகம் தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்றை மாத்திரமே மேற்குலக நாடுகள் விரும்புவதாக ஜெனீவாவில் உள்ள ஐநாவுக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி தமரா குணநாயகம் கூறியுள்ளார். அவர்களின் உண்மையான இலக்கு ஆட்சி மாற்றம் மாத்திரமே. இலங்கையில் தாம் அடைய விரும்புகின்றவற்றில் இதுவும் ஒன்றாகும் என ஜெனீவாவில் உள்ள பல தூதுவர்கள் என்னிடம் கூறியுள்ளனர். எனவே நாம் இதனை தீவிரமாக கருத்தில் கொள்கிறோம் என தமரா குணநாயகம் தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் 2000 Tamils stage protest at UN in Geneva என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. 2000 தமிழர்கள் ஜெனீவாவில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நீதிக்கான நடைபயணம் மேற்கொண்ட புலம்பெயர் தமிழர்கள் ஜெனீவாவில் உள்ள ரயில் நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று நவநீதன் பிள்ளையிடம் ஒரு மகஜரை தாக்கல் செய்திருந்தனர். இந்த செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகையும் அதன் முன்பக்கத்தில் இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர மற்றொரு முக்கிய செய்தியாக கவர்மெண்ட் reduce paracetamol issue to patients என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நோயாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பாராசிட்டமால் மருந்து வில்லைகளின் எண்ணிக்கையை அரசாங்கம் குறைத்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை வெளி நோயாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பாராசிட்டமால் வில்லைகளின் எண்ணிக்கையை குறைக்குமாறு சுகாதார அமைச்சு சுற்று நிறுவனம் ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளது. வெளி நோயாளர் ஒருவருக்கு வழங்கப்பட்டு வந்த 18 வில்லைகளை 10 வில்லைகளாக குறைக்குமாறு சுகாதார அமைச்சு உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, கிரிக்கெட் மேட்சோலට යන සිසුන් සූර් කරන බේත් මගටියක් ඖෂධ அதிகாரிய சுபிரி வெலந்தசலක් வட்டலா அல்லை என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. கிரிக்கெட் போட்டிகளுக்கு செல்லும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் மருந்து பொருள் அவருடைய அதிகார சபை மேற்கொண்ட திடீர் சோதனைகள் மூலம் இந்த உற்சாக பானங்களை கைப்பற்றியுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இதனை தவிர முதல் கென சுப்பிரி பாசலකට ගත් සිසුවා නාම ලේඛනයට නොදා අධ්‍යාපන දීලා පරීක්ෂණ ආරම්භීමත් සමගම බරල්ල பாசலකට என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. பணத்தை பெற்றுக்கொண்டு பாடசாலையில் சேர்க்கப்பட்ட மாணவன் பெயர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்படாமலேயே பயிற்றுவிக்கப்பட்டுள்ளான். விசாரணைகளின் பின்னர் பரல்ல பாடசாலைக்கு மாற்றப்பட்டதாக ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக திவேன பத்திரிகையையும் எடுத்துக்கொள்ளலாம். திவேன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக ஸ்ரீலங்காவட்டை ரேவ தவத் யோஜனாவாக் ஜூனிஹோ செப்டம்பரேதி ஜெனீவா கொமிசம ஹமோட்ட என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இலங்கைக்கு எதிராக மற்றும் ஒரு பிரேரணை ஜூன் அல்லது செப்டம்பர் மாதத்தின் ஜெனீவா கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்க உத்தேசம் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஜெனீவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடருக்கு பின்னர் அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக மற்றும் ஒரு பிரேரணையை கொண்டு வர திட்டமிட்டு வருவதாக ஜெனீவாவுக்கான இலங்கையின் பிரதிநிதி தமரா குணநாயகம் தெரிவித்துள்ளார். ஜூன் அல்லது செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் நடைபெறவுள்ள ஜெனீவா கூட்டத்தொடரில் இந்த பிரேரணையை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் எதிர்பார்த்து உள்ளதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, உத்தரப்பிரதேஷ் சட்டசபை தேர்தலில் பரபரப்பான முடிவு, முலாயம் சிங் ஆட்சியை பிடித்தார், மாயாவதி கட்சி தோல்வி, காங்கிரசிற்கு 4வது இடம் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. உத்தரப்பிரதேஷ் சட்டசபை தேர்தலில் மாயாவதியை வீழ்த்தி முலாயம் சிங்கின் சமாஜ்வாடி கட்சி ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் கட்சி 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாக நடைபெற்ற சட்டசபை தேர்தல் முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டன. அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக கருதப்பட்ட இந்த தேர்தலில் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ், முலாயம் சிங் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாடி, பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் இடையே 4 முனை போட்டி நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆளும் மாயாவதி கட்சியை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முடிவுடன் காங்கிரஸ் கட்சி ராஜ்ய லோக்
லோக்தளம் கட்சியின் ஆதரவுடன் களம் இறங்கியது. இந்த தேர்தல் பிரசாரத்தை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி முன்னின்று நடத்தினார். நாடு முழுவதும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த தேர்தலில் நேற்று காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பமானது. தொடக்கத்தில் இருந்தே முலாயம் சிங் சமாஜ்வாடி கட்சி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தது. பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்திலும், மாயாவதியின் பகுஜன் சமாஜ் 3வது இடத்திலும், காங்கிரஸ் 4வது இடத்திலும் இருந்தன. பின்னர் பகுஜன் சமாஜ் கட்சி பாரதிய ஜனதாவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடித்தது. சமாஜ்வாடி கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைத்தாலும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்காது என கருத்து கணிப்பின் போது தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஆட்சி அமைப்பதற்கு மொத்தமுள்ள 403 சட்டசபை தொகுதிகளில் 202 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டியிருந்தது. ஓட்டு எண்ணிக்கையின் முடிவில் சமாஜ்வாதி கட்சி 224 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை கைப்பற்றியது என அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஐநா தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும். பிரதமருக்கு ஜெயலலிதா மீண்டும் கடிதம் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் கொண்டு வரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங்கை முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று மீண்டும் கடிதம் எழுதியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.